நிச்சயம் எடுப்பார்கள். எடுக்கின்ற போது சில பாதிப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த மதுசாலை இன்றுடன் நீக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பல பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுசாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியுடன் கூறுகின்றேன். உடனடியாக அரசாங்க அதிபரோடு இணைந்து இந்த மதுசாலை அகற்றப்பட வேண்டிய ஏற்பாடுகள் நீங்கள் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எமது ரவிஜி குருக்கள் கூறியது அந்த பாரிய ஆர்ப்பாட்டங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களிடமாக இந்த காரதீவு பிரதேசம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புனிதமான ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. விபுலானந்தா அவர்களின் அத்தனையோ செயற்பாடுகள் இந்த பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மதுசாலை ஊடாக இந்த பாடசாலை பிள்ளைகள் அதே போன்று குடும்பங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய இந்த மதுசாலைகள் உண்மையாகவே எங்களுக்கு தேவையில்லை. அதே போன்று உண்மையாகவே நான் சந்தோஷப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் பல நிகழ்வுகளுக்கு நாங்கள் சமூகம் அளிக்கின்றோம். ஆனால் இப்படியான மரியாதை இந்த மதகுருமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் தடவையான ஒரு நிகழ்வு என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சமய பெரியார்கள் கூறுகின்ற வார்த்தைகளை கேட்டது ஒரு இந்த அரசாங்கம் இடமாக எமது மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஜனாதிபதி அவர்களே, உடனடியாக இந்த பொதுமக்களின் சொல்ல இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இந்த பிரதேசத்தில் அரசாங்க அதிபர் அவர்கள் அதே போன்று காரதீவு பிரதேச செயலாளர் அவர்கள் கூறுகின்றது, இந்த போதை தரக்கூடிய வஸ்துக்களை பாவிக்க வேண்டாம் என்று எமது மார்க்கம் சொல்லியிருக்கின்றது. இது சைத்தானுடைய வேலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதிலிருந்து நீங்கள் எல்லோரும் தவிந்து கொள்ளுங்கள் என்று எமது மார்க்கம் அல் குர்ஆன் சொல்லுகின்றது. நீங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த போதை தரக்கூடிய இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ர் வல் அஸ்லாம் இதையெல்லாம் இந்த போதை தரக்கூடிய வஸ்துகள் எல்லாம் சைத்தானுடைய செயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சாத்வீக போராட்டமானது இந்த மதுபான சாலை அகற்ற வேண்டும் என்று இவ்வாறு அனைத்து சமூகங்களும் அனைத்து குழுக்களும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், எமது பிரதேச செயலாளர், எமது அரசாங்க அதிபர் மற்றும் ஏனைய அதிகாரிகள் இதற்கு தலை இந்த பகுதியிலே பலவிதமான இழப்புகள், பலவிதமான போராட்டங்கள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், அந்த மரணங்கள் கூட கடந்த நாளில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பிரதேச செயலாளர் அவர்களே எங்களுக்கு முன்வந்து இதை மூடுவதற்கு உதவி செய்யும்படியாக மிகவும் தாழ்மையோடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த காரதீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள காரதீவு வைன் ஸ்டோர் உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பான உங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகத்துடன் தொடர்பு கொண்டு கதைத்த போது இன்றிலிருந்து அந்த மதுபான நிலையத்தை மூடுவது தொடர்பான விசாரணை முடியும் வரை இன்றிலிருந்து இந்த மதுபான சாலையை மூடுவதற்குரிய அனுமதியை வழங்குமாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த போலீஸ் ஓஐசி மூலமாக இந்த மதுபான சாலையை மூடுவதற்குரிய செஞ்ச ஆர்ப்பாட்டத்தின் பிரகாரம் மதுவெறி திணைக்களத்தோடு அவங்க கைச்சினாங்க. இன்று காலையிலிருந்து 8 மணியிலிருந்து இந்த வார் அடுத்த அந்த அவங்க போட்டிருக்காங்க, எங்களுக்கு தவணைகள் போட்டிருக்காங்க, எங்களுக்கு ஏதாவது அடுத்த 5ஆம் தேதி ஒரு மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறான மீட்டிங்கள் பல நடக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் நாங்கள் என்ன செய்ய உடனடியாக அந்த மீட்டிங்கள் எத்தனை நடந்தாலும் அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வரும் வரைக்கும் அந்த வாரம் மூடுறதுக்கு டிஎஸ் இப்போதைக்கு போலீஸுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கையில் இருக்கு. இப்போது இன்றைக்கு காலையில் 8 மணிலேருந்து அந்த வாரம் மூடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இப்போதைக்கு நம்ம அந்த கேஸ் முடியும் வரைக்கும் அந்த வார் விசாரணை முடியும் வரைக்கும் அந்த வார் மூடிப்பட்டிருக்க சகோதர சகோதரிகளை எல்லோரையும் மதிக்கின்றோம். இந்த முடிவை நாங்கள் தற்காலிகமாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமாக மூடும் வரை விசாரணை என்ற பெயரில் இழுத்தடிக்க கூடாது. எங்களோட மதுவை மூட வேண்டும். ஆகவே இதை நாங்கள் தற்காலிகமாக தான் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகவே விபத்தை எங்கே சென்று முடிய போகிறார் என்பதிலே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இன்று அவை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம். இந்த நம்புகின்ற விடயம் ஏமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதனை கடவுள் தான் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து கத்த வந்து விடத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள். பார்க்கின்ற போது நெஞ்சு வெடிக்கிற போது இருக்கின்ற வந்து இதெல்லாம் யாருக்காக செய்கின்றோம் என்பது சில பேர்கள் கேடிக்கையா பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த அந்த முயற்சி இன்று வெற்றியடைங்க என்பதனை மனப்பூர்வமாக நம்புங்கள். நாங்கள் நம்புகின்றோம். மனப்பூர்வமாக நம்பி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதே போன்று கிழக்கு மாகாண சபையிலிருந்து வருகின்ற மாகாண சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த விடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் இவ்விடத்திலே ஏதாவது அசௌகரியங்களை ஏற்படுத்தியிருந்தால் அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டு